எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறார்கள். திமுகவுடைய காவல்துறை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு இருக்கிறார்கள். அடிப்படையில் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 25 அனைவருக்கும் வழிபடு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். நம்மளுடைய திருப்பரங்குன்றம் விஷயம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. திருப்பரங்குன்றத்தில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகு அங்கு போய் தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் மனுதாரர்களுக்கு. பொதுமக்கள் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போய் மனு கொடுக்கல, அதில் பொதுமக்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். பொதுமக்களினுடைய வாழ்வுரிமைக்காக வழிபாட்டு உரிமைக்காக மனு கொடுத்தது. அந்த மனு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நீங்கள் போய் வழிபடலாம் என்று உத்தரவு கொடுத்தார்கள். ஆனால் அந்த உத்தரவை தூக்கி போட்டு மீத்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் முறையிடுகிறார்கள். அவர்கள் அப்போது மாண்புமிகு நீதிமன்றம் 50 CSI வீரர்களினுடைய உதவியோடு போய் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு உரிமையை நடத்தலாம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற வழிபாட்டு உரிமையை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று அந்த உத்தரவை கொடுத்தும் கூட CSI வீரர்களையும் கூட அனுமதிக்கவில்லை. அங்கு யார் சென்றாலும் கூட ஒரு காட்டாட்சி போல காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் மூத்த தலைவர் திரு H. ராஜா அவர்களும் ப்ரொஃபஸர் சீனிவாசன் உள்ளிட்ட எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அங்கு சென்றவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அமைதியான முறையில் போய் வழிபடுவதற்கு சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தொடர்ந்து அங்கு மக்கள் சென்று வழிபாட்டு உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை செய்துவிட்டு இன்றைக்கு திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது, கையில் எடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? திமுகவுடைய பொறுப்பு. சட்டம் ஒழுங்கை சீர்குலைந்திருக்கிறது. ஒருவர் முறையாக போய் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஒருவருக்கு வழிபாட்டு உரிமையை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. உயர்நீதிமன்றத்தினுடைய 2 ஜட்ஜ் பெஞ்ச் நேற்று தமிழ்நாடு அரசாங்கம் நேற்று சாயந்தரம் அவங்களுடைய மனுவில் அவங்க கொடுத்த மனுவை தள்ளுபடி செய்து அவர்கள் போய் விலக்கேற்றலாம், அவர்கள் போய் வழிபாட்டில் செய்யலாம் என்ற அந்த அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். அது செய்த பிறகும் கூட தமிழ்நாட்டினுடைய திமுக அரசாங்கம் ஓட்டு வங்கிக்காக, ஓட்டிற்காக ஒரு சார மக்களை அப்ளீஸ்மெண்ட், அதாவது அவர்களை ஒரு சார மக்களை தட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை இந்த திமுகவுடைய காட்டாட்சி அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கூட இதை பற்றி விவாதம் வந்தது. அந்த விவாதத்தில் நாம் தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எந்த அளவுக்கு அங்கே இருக்கின்ற இந்து மக்கள் மேலே, வழிபாட்டை செல்றவர்கள் மேலே தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த அராஜகத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றோம். சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் அனைவரும் கார்த்திகை தீபம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா. வெற்றிவேல் வீரவேல் என்று அங்கு மக்கள் ஒவ்வொருவரும் அங்கு சென்று தங்களுடைய வழிபாட்டு உரிமையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுகவுடைய காட்டாட்சி, திமுகவினுடைய காவல்துறை ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை கட்டவிழ்த்து வைக்கிறதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசும்பொழுது RSS நீதிபதி அப்படின்னு GR சுவாமிநாதன் அவர்களை TR பாலு குறிப்பிட்டிருக்கிறாரு. நீங்கள் உடனே எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்கீங்க. இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் திமுக எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக எந்த அளவுக்கு ஒரு டிஸ்பரேட்டாக இதில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ஜட்ஜ் என்பவர், அதாவது ஜுடிஷரி, அவர் நடுநிலையோடு யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு மாண்புமிகு நீதிபதி மேலே அவர் ஒரு அமைப்பை சார்ந்தவர், அவர் அந்த அமைப்புக்காக
ஃபேவராக இருப்பார் என்ற அந்த உள்நோக்கத்தோடு அவர்கள் பாராளுமன்றத்தில் இது கற்பிப்பது என்பது இது ஜனநாயகத்தில் நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்குதா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சாதாரண மக்கள் மேலே ஒரு தாக்குதல், நீதிபதி மேலே தாக்குதல், இது மக்கள் இதற்கெல்லாம் விடை கொடுப்பதற்கு, பதில் கொடுப்பதற்கு ஏப்ரல் மாதம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த விஷயத்தை, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அப்பீல் பண்ணுங்க, அவங்க அப்பீல் வரலும் வெயிட் பண்ண வேண்டும் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் அரசியலுக்காக, நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை இது பண்ணி அரசியல் லாபத்திற்காக அதை நாங்கள் முறியடித்திருக்கிறோம் என்பது இன்றைக்கு நடந்த சம்பவங்கள் மூலியம் தெரியும். ஆனால் என்னுடைய இது என்னென்னா, வழிபாட்டு உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25 ஒவ்வொரு குடிமகனுக்கும் கூட அடிப்படை உரிமையில் கொடுத்துருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த வழிபாட்டு உரிமை தடுத்து நிறுத்துவதற்கு திமுக அரசாங்கத்திற்கு எந்தவித அருகதையும் கிடையாது என்பதுதான். சார், கடந்த காலங்கள் வரைக்கும் என்ன நடைமுறை இருந்தோ அதுதான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சு தான் பாஜக இந்த மத நல்லிணக்கத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறாங்கன்றத திமுகவோட குற்றச்சாட்டு. பாருங்க, 14 அந்த கேஸையும் அவங்க கோட் பண்ணுறாங்க. விதிகள் ஆல்ரெடி கொடுத்தப்பட்ட வழிகளில் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னா இல்லை உரிமை கொண்டாட்டிங்கன்னா சிவில் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் உள்ளதே கோட் பண்ணி தான் அவங்க இந்த. ஆமாங்க, ஏங்க பாருங்க, ஒவ்வொருவரும் நீங்கள் பாருங்கள், கோர்ட்டுக்கு என்ன பாஜகவாக போயிருக்குங்க. கோர்ட்டில் வழிபாட்டு பக்தர்கள் போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினாங்க. வழிபடுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய கோரிக்கைகளை வச்சு நீதிமன்றம் செல்லுறோம். அது 2 ஜட்ஜு கொடுத்த உத்தரவுக்கு கூட இவர்கள் மதிக்க மாட்டேன் என்று சொல்வது ஜனநாயகத்தை, அதாவது ஜுடிஷியரியும் சேர்த்து அவர்கள் இன்றைக்கு ஒரு கேலிக்கூத்தாக தான் ஆக்கியிருக்கிறார்கள். இப்போ இம்பீச் பண்ணணும், ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனை தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கான முயற்சிகளாக நாங்கள் ஈடுபடுவோம், பரிசீலனை இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி மத்திய அரசு எப்படி இதெல்லாம் அரசியலுக்காக, பொது மேடைக்காக பேசலாங்க. பாராளுமன்றத்தில் அவங்க எத்தனை எம்பி இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நாங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய வலிமை என்ன என்பது பொதுமக்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். திமுகவுக்கு எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். இண்டி கூட்டணி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. பீகாரில் ஒரு தோல்வி அடைந்த பிறகு இந்தி கூட்டணியே இருக்குமா என்று தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கு அந்த கூட்டணியானது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதெல்லாம் நடக்காத ஒன்று, சும்மா அரசியலுக்காக நம்மளுடைய செய்தியாளர்களுடைய பேட்டிக்காக சொல்லிட்டு போகலாம். மத்திய அமைச்சராக தமிழ்நாடு அரசுக்கு ஏதேனும் சொல்லணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அந்த அடிப்படை உரிமையை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஜுடிஷியரி நீதித்துறை கொடுத்திருக்கின்ற அந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவையே நான் மதிக்க மாட்டேன்ற ஒரு அராஜக போக்கு இருக்கிற ஒரு அரசாங்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஜுடிஷியரியை கேள்விக்குறியாக்குகிறார்கள், பொதுமக்களை கேள்விக்குறியாக்குகிறார்கள், கோயிலுக்கு செல்பவர்களுடைய உரிமையை கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய அராஜகமான திமுக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி அண்ணா.